அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது விரும்பிய நபரை அவங்களுடைய மதியை மயக்கி நம்மளுடைய இருப்பிடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண பிரயோக பூஜை முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு அதர்வன மாந்திரீக பிரயோக முறை, சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய பிரயோக முறை கிடையாது, சரிங்களா? இந்த பிரயோக முறை யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாந்திரீக விஷயத்தை முழுமையாக கற்றுத்தேர்ந்த ஒரு மாந்திரிகரால் மட்டும்தான் இந்த பிரயோக முறையை பண்ண முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க அதர்வன மாந்திரீக பிரயோக முறை, சரிங்களா? இந்த பிரயோக முறையை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிகள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த பிரிஞ்சு வாழுவாங்க, சரிங்களா? பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த தருவாயில் கணவனோ மனைவியோ மனைவியோட ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் செஞ்சு அவங்கள நம்மளுடைய இருப்பிடத்திற்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா வர வைக்க முடியும், சரிங்களா? அதுக்காகத்தான் இந்த பூஜைகளை செய்யப்படக்கூடிய முறை, சரிங்களா? இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியை வர வைக்கிறதுக்கும் இந்த பூஜை முறையை பயன்படுத்தி வர வைக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சில பேர்கள் பெற்றவங்களை விட்டுட்டு காதல் திருமணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்டு ஓடி போனவங்களை வீட்டுக்கு திரும்ப வர வைக்கிற முறையையும் இந்த முறையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த நபரை வீட்டுக்கு வர வைக்க முடியும், சரிங்களா? இப்படி நம்ம இந்த பிரயோக முறையை யார் மேலே நம்ம பிரயோகம் பண்ணுறோமோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய இருப்பிடம் தேடி அவங்களுடைய மதியானது மயங்கி நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்திற்கு இதை பயன்படுத்தலாம். அதே போல் ஆதி காலங்களில் துர்மாந்திரிகர்கள் இந்த விஷயத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அதாவது எதிரியை தன்னுடைய இருப்பிடத்திற்கு வர வச்சு அவனை இஷ்டப்படி அவனை பழி வாங்குறதற்காக இந்த பிரயோக முறையை பயன்படுத்தினாங்க. இதுக்கு எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியுடைய உருவம் போல் மாவில் உருவம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு மந்திர பிரயோகங்கள் செய்யப்பட்டு அந்த பாவையை கொண்டு போய் கிணத்துலையோ இல்லை குளத்துலையோ அந்த பாவையை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா, எதிரியாகப்பட்டவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, தன்னுடைய மதி மயங்கி அவனே கிணத்துக்குள்ளே குதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவான். அப்பேற்பட்ட ஆபத்தான பிரயோக முறை இது, சரிங்களா? இதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், இதை கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேனே தவிர இது எக்காரணத்தை கொண்டு யாரும் பிரயோகம் பண்ணாதீங்க, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த பிரயோகம் இந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த நபராகப்பட்ட எதிரி என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, தன்னையே தீயை வச்சு கொளுத்திக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் அதர்வன மாந்திரீக ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இது முழுக்க முழுக்க அதர்வன பிரயோக முறை, சரிங்களா? இது ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும், சரிங்களா? ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். இதை அனுபவம் இல்லாதவங்க எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. அனுபவம் உள்ளவங்க மட்டும் இந்த விஷயத்தை பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்குன்னு, அதாவது உங்களுடைய பூஜை ரூமில் இதை பண்ணக்கூடாது. உங்களுடைய கொல்லைப்புறம் இல்லைன்னா மயானம் இந்த மாதிரி ஏரி குளம் காடுகளில் அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு வாழை இலையில் பச்சரிசி மாவும் கோதுமை மாவாலையும் யார் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவப்பாவை போல் ஒன்று செஞ்சுக்கிறணும், சரிங்களா? உருவப்பாவை போல் செஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவருடைய புகைப்படமோ இல்லை காலடி மண்ணோ இல்லை தலைமுடி ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும். இருக்கிறத அந்த பாவையில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா, அவருடைய உருவம் போல் அந்த பாவையை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா, அதாவது அவருடைய உருவ பாவை போல் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த பாவையை சுற்றி மல்லிகைப்பூ வைங்க, சரிங்களா? மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த பாவைக்கு ஒரு கருங்கோழி, சரிங்களா, பலியிட்டு அதனுடைய உதிரத்தை அந்த பாவையில் கொஞ்சம் விடுங்க, சரிங்களா?
விட்டுட்டு அந்த கருங்கோழியை தூக்கி போட்டுட்டு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த பாவைக்கு ஒரு பூஜை ஒன்று போட்டு முடிச்சுட்டு 1008 செவ்வரளி பூவு எண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு செவ்வரளி பூவையும் கையில் எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி என்ன செய்யணும்னா அந்த பாவை மேலே போடணும். சரிங்களா? பாவை மேலே போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பாவை மேலே போட்டணும். இதே மாதிரி அந்த 1008 பூவையுமே மந்திரம் சொல்லி அந்த பாவை மேலே போட்டுட்டு அந்த பாவையை அப்படியே என்ன செஞ்சுறீங்கன்னா ஒரு கருப்பு நூலால் அந்த பாவையை காலில் இருந்து தலை வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கட்டணும். கட்டி அதை ஒரு மண் குடுவையில் வச்சு கட்டி வாயில் பகுதியை கருப்பு துணியால் கட்டி கொண்டு போய் யார் வீட்டுக்கு அந்த நபர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டில் கொண்டு போய் அந்த பூஜை அறையில் அந்த பாவையை கொண்டு போய் வச்சிடணும். சரிங்களா? வச்ச பிறகு அந்த நபர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா எண்ணி 21 நாட்களுக்குள்ளாகவே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா தன் இருப்பிடத்தை அந்த குடும்பம் யார் வீட்டில் இருக்கோ அவங்கள தேடி அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த நபர் என்ன செஞ்சிருவாங்க வந்த பிறகு ஒரு 10-15 நாளைக்கு என்ன செய்யணும் ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருப்பார். அதுக்கப்புறம் அது சரியாயிடும். சரிங்களா? அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது போலத்தான் இந்த பிரயோக முறைகளை இப்படி செஞ்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்க்க முடியும். சரிங்களா? இது ஒரு முறை. அதே போல் எதிரிகளையுமே இந்த மாதிரி முறையில் செஞ்சு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே போலயே செய்யலாம். சரிங்களா? இது முழுக்க அதர்வன மாந்திரிக பிரயோக முறை. எக்காரணத்தை கொண்டும் தவறான முறைக்கு இதை பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்பாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.